இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான முறையில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், பரங்கிக்காய் இது எல்லா காயுமே போட்டு செஞ்சுருக்கோம். அமாவாசைக்கு செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சுருக்கோங்க. 3 ப்ராசஸ் தாங்க. எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு சாம்பாரை வச்சிட வேண்டியதான். சாம்பார் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், நறுக்கின வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு 3 விசில் பக்கமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அப்படியே இந்த குக்கர்லேயே காய்கறியை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பரங்கிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த 3 காய்கறியும் போட்டிருக்கோம். நம்ம அமாவாசைக்கு போட்டு சமைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி செய்கிறோம். இதை சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டுடலாம். காய்கறி எல்லாத்துலேயும் அதே பருப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, இதுக்கப்புறம் மசாலா தேவையானது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், இது 2 தான் சேர்க்குறோம். இதை இப்போ நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்கள் குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நாங்கள் குக்கரில் வேக வச்சனால அப்படியே அதிலே கொதிக்க விடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இப்போ இதை நல்லா ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு வரட்டும். சிம்மிலே வச்சு ஸ்டவ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு சாம்பார். இப்படி கொதிக்கும் போது இந்த டைமில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம், புளி தண்ணி. இப்போ பாருங்கள், இது கொதித்த சாம்பார் தான். இப்போ இதை நம்ம நீ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானோன்னா கடுகு, ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கையிடாமல் பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஏற்கனவே சாம்பாரில் நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு அரை கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பெருங்காயம் வாட போனோன்னே இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க சாம்பாரை இது நல்லா கொதி வந்துருச்சுன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டு இப்போ இதை தாளித்து எடுத்துக்க வேண்டியதான் சாம்பாரை. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாம்பார் சூட் ஆகும். அவ்வளோதாங்க, இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.